ஆங்குலர் 17 ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஃபஸ்ட்டு ப்ரீ ரிலீஸ் வெர்ஷன் ஆகஸ்ட் 16 இந்தியன் டைம் படி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் எடுத்து உங்களுடைய ப்ராஜெக்டில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது செய்யறதுக்கு முதல்ல உங்களுடைய ப்ராஜெக்ட்குள்ளே போய் கரண்ட் வெர்ஷன் ஆஃப் ஆங்குலர் அப்டேட்டில் இருக்கணும். அப்படி அப்டேட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ஜி அப்டேட் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய கோர், சிஎல்ஐ, அனிமேஷன், சிடிகே, மெட்டீரியல் எல்லா மாடியூல்ஸுமே ஃபஸ்ட்டு அப்டேட்டடில் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ஜி அப்டேட் கமெண்ட் கொடுக்குறேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா என்ஜி வேர்ஷன் அப்படின்னு நான் கொடுத்து பார்க்குறேன். கொடுத்தேன்னா எனக்கு எல்லாமே கரண்ட் வேர்ஷனில் வந்துடும். கரண்ட் வேர்ஷனில் வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வேர்ஷனுடைய நம்பர் 17.0 நெக்ஸ்ட் 0.0 இருக்குது. நீங்கள் அதை ஆங்குலருடைய ரெப்போவில் போய் எடுத்துக்கலாம். அதை எடுத்ததுக்கப்புறம் என்ஜி அப்டேட்னு சொல்லி கமெண்ட், என்ஜி அப்டேட் ஆங்குலர் கோர், ஆங்குலர் சிஎல்ஐ, ஆங்குலர்/மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மெட்டீரியல், ஆங்குலர்/சிடிகே, அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் ப்ரௌசர், அப்புறம் காமன் மாடியூல், அப்புறம் ஆங்குலர் ஃபார்ம்ஸ், ஆங்குலர் அனிமேஷன், இது எல்லாத்தையுமே நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஐஃபன் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுக்கு அப்டேட் ஆகலை அப்படின்னா ஐஃபன் ஃபோர்ஸ் அப்படின்னும் நீங்கள் சேர்த்து விடணும். அது சேர்த்துட்டிங்க அப்படின்னா அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் பேக்கேஜ் ஜேசனுக்குள்ளே போனேன்னா எல்லாமே 17க்கு எதெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே எனக்கு 17க்கு அப்டேட் ஆகிடும். இப்போ நான் 17 ஃபீச்சர்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 17 நிறையா பிரேக்கிங் ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் இதோட பற்றின வீடியோஸ் சீக்கிரமாக போட ஆரம்பிச்சிடுவேன். ஹைட்ரேஷன் கான்செப்ட் வந்திருக்கு, அதாவது சர்வர் சைட் ரெண்டரிங். அது இல்லாமல் ஸ்டாண்டலோன் ஏற்கனவே இருக்குது. அப்புறம் சிக்னல்ஸ் டெவலப்பர் ப்ரிவ்யூக்கு மாற்றிருக்காங்க, இன்னும் ஸ்டேபிளான சேஞ்சஸோடைய. அப்புறம் ஃபார்ம்ஸில் சில சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இந்தமாரி நிறையா நல்ல சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்டேட் பண்ணுறது ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள். திரும்பவும் சந்திப்போம். until then, take care, bye bye, வணக்கம்.